அனைவருக்கும் வணக்கம். என்னடா ஸ்ரீசைலம் நமக்கு சுயம்புலிங்கம் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதே தாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ரீசைலம் டு அக்கமகாதேவி குகை அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஸ்ரீசைலம் தனியாக போட்டிருக்கேன், அக்கமகாதேவி குகையும் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஜோதிர்லிங்கம் அக்கமகாதேவி சக்தி பீடங்களில் ஒன்றான உங்களுக்கு ஸ்ரீசைலம் ரெண்டுமே நம்ம சேர்த்த பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே இடம் தான், இருந்தாலும் நம்ம ஸ்ரீசைலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கமகாதேவி குகைக்கு நம்ம போவோம். ஸ்ரீசைலத்தினுடைய லிங்கத்தையும் நம்ம பார்ப்போம். ஸ்பர்ச தரிசனம் நாங்கள் போகும்போது லிங்கத்தில் ஸ்பர்ச தரிசனம் பார்த்தோம். வாங்க இப்போ நம்ம அக்கமகாதேவி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸ்ரீசைலத்தை நோக்கி போகலாம் வாங்க. நம்ம நேராக பார்க்கும்போது சாட்சி கணபதி அப்படின்னு வரும். அக்கமகாதேவி அதாவது ஸ்ரீசைலத்தை நம்ம மல்லிகார்ஜுனருடைய நம்ம கோயிலை அடைவதுக்கு முன்னாடி சாட்சி கணபதினு ஒருத்தர் இருப்பார். அதாவது விநாயகர் கோயில், விநாயகரை கும்பிட்டு தானே போவாங்க. அந்த கணக்குக்கு அவங்க இது சாட்சி கணபதி, அதாவது நான் ஸ்ரீசைலத்துக்கு வந்திருக்கேன், வந்துட்டு நான் சிவனை கும்பிட போகிறேன், இந்த ஜோதிர்லிங்க தரிசனத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட நம்ம விண்ணப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ரீசைலமே போக ஆரம்பிக்கணும். இது நம்ம ஸ்ரீசைலம் போகிற பாதையிலே முன்னாடியே சாட்சி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு கோயில் இருக்கும். பிள்ளையார் நல்ல சம்முன்னு இருப்பார். எல்லாரும் இங்கே நின்று பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. எப்படி திருப்பதிக்கு போகும்போது பத்மாவதி தாயாரை கும்பிட்டுட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே உங்களுக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீசைலத்தை போயிட்டே இருப்பாங்க. மலைப்பாதை அவ்வளோ அருமையாக இருக்கும், நமக்கு இயற்கை காட்சிகள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சதாரா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதாரா அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும். பாலதாரா பஞ்சதாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 நீர்வீழ்ச்சிகள் அப்படி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாட்சி கணபதியை கும்பிட்டுட்டு நேராக அப்படியே நம்ம கிளம்பி போனோம்னா இந்த ஃபால்ஸுக்கு வந்துடலாம். பஞ்சதாரா பாலதாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்வீழ்ச்சியில் அழகாக கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும். இதையும் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் சிற்பங்கள் செதுக்கியிருக்கும். இன்னும் இங்கே சரஸ்வதி தாயார் இருப்பாங்க. சில ஒரு சிலையாக இருப்பாங்க. அவங்க மேலேயும் இங்கே தண்ணி விழும். ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி லிங்கம் இருக்கும், அது மேலேயும் உங்களுக்கு தண்ணி விழும். நம்ம கீழே இருந்து ரோட் சைட்லேருந்து மேலே இப்படி ஏறி போகணும். ஏறி போனால் தான் உங்களுக்கு வரும். இன்னும் நம்ம மேலே ஏறி போகலாம். ஏறி வந்தால் தான் இந்த இடத்துல பஞ்சதாரா பாலதாராவை நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நீர்வீழ்ச்சி. அது சீசனாக இருக்கும்போது நிறைய தண்ணி வரும், இல்லைனா கம்மியாக வரும். இதை முடிச்சுட்டு நம்ம நேராக டாப் வியூ பார்ப்பாங்க. அதாவது இதில் உங்களுக்கு இந்த நந்தி சிலை இருக்கும். அந்த நந்தியினுடைய 2 கொம்புகள் இருக்குல்லையே, அது நடுவில் கையை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீசைலத்தினுடைய மலை தெரியும் அப்படின்றத ஒரு ஐதீகம். எல்லாரும் அந்த கையில் வச்சு பிரதோஷ நாளில் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இந்த 3 இடத்தையும் நம்ம பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ரீசைலமே நம்ம என்ட்ரி ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சாட்சி கணபதி, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது பஞ்சதாரா பாலதாரா ஃபால்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு நம்ம நேராக ஸ்ரீசைலத்தினுடைய வியூ பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட்டு மேலே ஏறணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக இப்போ ஸ்ரீசைலம் வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீசைலம் தேவஸ்தானம் அந்த ஊருக்குள்ளே வரும்போதே பெரிய உங்களுக்கு சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சிலைகள் இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். இதுதான் நம்ம ஊருக்குள்ளே என்ட்ராகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி கட்டி பெரிய பெரிய சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வெல்கம் பண்ணுவாங்க. ஸ்ரீசைலத்தில் இருக்கிறவங்க அந்த போர்டு போட்டு நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம நேராக போயிட்டுருக்க வேண்டியதான். அங்கே தான் பெரிய தட்சிணாமூர்த்தி சிலை பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி சிலை வந்துட்டாலே நம்ம அங்கே நம்ம ஸ்ரீசைலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். தட்சிணாமூர்த்தி சிலை பெரிய சிலை இருக்கும். என் ஷார்ட்ஸில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த சிலை. நம்ம இவங்களை கும்பிட்டுட்டு நேராக போக வேண்டியதான். தட்சிணாமூர்த்தி சிலையை பார்த்துட்டு அங்கேயே செஞ்சுலட்சுமி சான்ச்சுரியம் இருக்கும். அதாவது இந்த ஸ்ரீசைலம் ஃபுல்லாமே ஆதிவாசிகள் இருந்ததே, அதனால் ஆதிவாசிகள் எப்படி இருந்தாங்க, அவங்க பயன்படுத்துகிறது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு செஞ்சுலட்சுமி சான்ச்சுரியம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நான் அதை தனியாகவே உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன், நீங்கள் அந்த பதிவும் போய் பாருங்கள். ஸ்ரீசைலமும் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஜோதிர்லிங்கத்துக்கு. அதே மாதிரி அக்கமகாதேவி கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு தனியாக பதிவும் அதுவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த தொடர்புடைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு பதிவு மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸ்ரீசைலத்துலேருந்து நம்ம நேராக அக்கமகாதேவி எப்படி பார்க்குறது, ஸ்ரீசைலத்தில் கும்பிட்றது, போகிற வழி, இதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை பார்க்கும்போதே ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு பேக்கேஜ் மாதிரி ஆயிரும். ஸ்ரீசைலத்தை நீங்கள் சுற்றி பார்த்த உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்ரீசைலம்னா இப்படி தான் இருக்கும், இப்படிலாம் கடந்து நம்ம போகணும் அப்படின்ட்டு. இந்த தட்சிணாமூர்த்தி சிலையை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்ரீசைலம் உள்ளே போக வேண்டியதான். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி சிலை. கீழே முனிவர்களெல்லாம் உட்கார்ந்த
உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் சிலைகள் அருமையாக வடிச்சிருப்பாங்க. பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம இதை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியது தான். பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்ரீசைலத்தை உள்ளே நுழையும் போதே நம்ம ஒரு மலை திருப்பதிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும், எப்படி ஒரு திருப்பதியோ வந்து பெருமாளுக்கு, அதே மாதிரி சிவனுக்கு ஸ்ரீசைலம் தான். இந்த இடத்துல நம்ம உள்ளே நுழையும் போது நிறைய பேர் அச்சில் வந்து உங்களுக்கு விபூதி வச்சுருப்பாங்க. இந்த அச்சிலே வைப்பாங்க. பார்க்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். உள்ள நம்ம அந்த எப்படி நாமம் திருப்பதியில் வந்து நாமம் வைக்கிறத நான் எடுத்துருக்கணும், அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு திருநீர் அழகாக 3 பட்டையில் அச்சு எல்லோரும் வச்சுப்பாங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்கள் எல்லாமே அதை வச்சுட்டு இருப்பாங்க. ஸ்ரீசைலத்தில் போய் ஜோதி தரிசனம், அதாவது ஜோதிர்லிங்க தரிசனம். இங்கே வந்து ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஜோதிர்லிங்க தரிசனத்தில் இந்த லிங்கத்தில் இதுவும் ஒரு இடம். அதனால் ஸ்ரீசைலம் வந்து நம்ம எத்தனையோ ஜோதிர்லிங்கம் சொல்கிறாங்களே, அதில் இதுவும் ஒன்று, சக்தி பீடங்களிலும் ஒன்று. அதனால் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு ஸ்ரீசைலத்தை நம்ம கிரிவலம் மாதிரி சுற்றி நம்ம வந்துடலாம். இரவில் ரொம்ப அருமையாக இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு அந்த கோபுரம் தங்கத்திலே தக்கன்னு உங்களுக்கு ஜொலிக்கும். நம்ம இரவில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மாடுகள் எல்லாமே காளை மாடுகளே பசு மாடுகளாக இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு காளை மாடு மாதிரி இருக்கும், ஆனால் பசு மாடு வெண்மையாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு அந்த தங்கத்தாலான கருவறையிலுடைய உங்களுக்கு கோபுரம். அதை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பரிசு தரிசனத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். அதனால் உங்களுக்கு பரிசு தரிசனம் காட்டுறேன் பாருங்கள். நம்ம அப்படியே தொட்டு கும்பிடணும். சுயம்புலிங்கம் இப்படி தான் இருக்கும். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் அவருடைய சுயம்பு லிங்க தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளே பால் அபிஷேகம் பண்ணால் தொட்டு கும்பிடலாம். அந்த லிங்கம் வந்து அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நல்லா குட்டியாக அழகாக இருக்கும் இந்த லிங்கம். நம்ம இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இரவு ஃபுல்லாக பார்க்கும்போது லைட்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது கருவறையில் இப்படியே போயிடலாம். ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்மளை சுற்றி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சுற்றி வரும்போது கிரிவலம் வந்த கணக்கும் உங்களுக்கு வந்துடும். நான் என் பதிவில் போடும்போது கிரிவலம் வரா மாதிரி தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதனால் இது முன்னாடியே இவங்க விளக்கெல்லாம் ஏற்றி நிறைய பேர் கும்பிடுவாங்க. இந்த பக்கம் சுற்றி அப்படியே கிரிவலம் வராமல், திருவண்ணாமலை கிரிவலம் வராமல் ஸ்ரீசைலம் கோவிலை சுற்றி கிரிவலம் வருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் ஏர்லி மார்னிங்கும் அருமையாக இருக்கும், நைட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி கார்லாம் இருக்குது, நீங்கள் அதில் கூட போய் சுற்றி பார்த்துக்கலாம், கிரிவலம் வரலாம். கிரிவலம் வருகின்ற போது புஷ்கரணையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே சிவாஜி அவருடைய மராட்டி வீரர் சிவாஜியினுடைய அவர் பயன்படுத்தின பொருள்கள்லாம் இருக்கும். மியூசியம் மாதிரியும் இருக்கும். அதையும் நீங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் இந்த ஸ்ரீசைலத்துக்கு வந்து இந்த மல்லிகார்ஜுன சுயம்புலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே இங்கேயே மெய்மறந்து இங்கேயே உட்காந்துட்டார் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற தாயார் தான் வந்து இவருக்கு வந்து வீரவாள் கொடுத்ததாக கூட ஒரு வரலாறு இருக்கும். இங்கே பாருங்கள், மாடு வந்து காளை மாடு மாதிரியே இருக்கும், ஆனால் பசுமாடு எல்லாம் வெண்மையாக இருக்கும். நமக்கு இயற்கையாகவே இந்த இடத்துல எல்லாம் உட்காந்துருக்கோம். இல்லை இப்போ ஸ்ரீசைலம் அக்கமாதேவிக்கு இப்போ போக போகிறோம். நம்ம சுற்றி இப்படியே அக்கமாதேவிக்கு போகும்போது கரெக்டாக 3/4 மணி நேரம் நம்ம வந்து அந்த கிருஷ்ணா வாட்டரில் நம்ம ட்ராவல் பண்ணணும். கிருஷ்ணா வாட்டரில் போட்டு மூலயமா நம்ம ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணிக்கின்ற போதே நம்ம கீழே வந்து உங்களுக்கு பாதாள கங்கா இருக்கும். பாதாள கங்காவில் இருந்தால் உங்களுக்கு நம்ம அக்கமகாதேவி குகைக்கு நம்ம போனோம். பாதாள கங்கை குகைக்கு நீங்கள் வந்து விஞ்சு வருது. விஞ்சின் மூலமாக நீங்கள் வந்து ஸ்ரீசைலத்தில் ஏறி அந்த விஞ்சு மூலமாக பாதாள கங்கை குகைக்கு பாதாள கங்கையை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கூட நீங்கள் போட்டு மாதிரி போகலாம். சில பேர் நடந்தே ஸ்ரீசைலத்துலேருந்து பாதாள கங்கை குகைக்கு வந்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இந்த இடத்துல நிறைய தண்ணியில் விடுறதுக்கு 365 திரியோட வாழைத்தண்டு வச்சு சில பேர் முறத்துலேயும் கூப்பிடுவாங்க. நோன்பு எடுக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பாதாள கங்கையில் விட்டு தாயாரை நம்ம கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கமகாதேவி குகைக்கு நம்ம போட்டில் கிளம்பலாம். போட்டில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் பண்ணணும். அந்த மேப்பு காட்டினால அந்த மாதிரி சுற்றி போகும். நம்ம ஏறி போட்டில் உட்காந்துருவோம். நம்ம எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா போகும்போது எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு தோணும். தண்ணி வந்து உங்களுக்கு கிருஷ்ணா டேம் தண்ணியாக, அந்த கிருஷ்ணா ஆறு அவ்வளோ தண்ணி அப்படி ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மழை காலத்தில் போட் சர்வீஸ் விட மாட்டாங்க. நம்ம அதை பார்த்து தான் நம்ம இந்த டூர் அரேஞ்ச் பண்ணி நம்ம போகணும். நீங்கள் காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, அந்த மழை இல்லாத காலங்களில் போனால் தான் உங்களுக்கு வந்து போட் சர்வீஸ் விடுவாங்க. இல்லைன்னா போட் சர்வீஸ் விட மாட்டாங்களாம். அதனால் நீங்கள் பார்த்து போங்க. நாங்களும் அப்படி தான் அங்கே போய் தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தால் இந்த கிருஷ்ணா ரிவரில் சுற்றி நம்ம வந்து தான் அக்கமகாதேவி குகைக்கு நம்ம போகணும். நாங்களும் காலையில் மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நாங்கள் கிளம்பிட்டோம். மொத்தம்
மொத்தம் 2 ட்ரிப்பு தான் போடுறாங்க. ஏன்னா இங்கேருந்து 1 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம 1 மணி நேரம் இருக்கிறோம். அந்த குகையெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. அந்த கைடு வந்து இந்த போட்லேயே வருவார். அவரே என்ன பண்ணுவார், அந்த அக்கமகாதேவியுடைய வரலாறு சொல்லி உள்ளே போய் அந்த ஜோதிர்லிங்க தரிசனம், அந்த சுயம்பு லிங்க தரிசனம் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். தாயார் வந்து தியானம் பண்ண லிங்கம், சுயம்பு லிங்கம், ஐக்கியமான லிங்கம், நிறைய அதுக்கு வரலாறு இருக்குது. அதனால் நமக்கு ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாது. அங்கே ஒரு லிங்கம், சுயம்பு லிங்கம் எப்போவுமே மேலே தண்ணி சொட்டு சொட்டுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும். 365 நாளும் அங்கே வந்து உங்களுக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்ம போட் சர்வீஸே நமக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல தூய்மையான காற்று. நம்ம அக்கமகாதேவியை நினச்சிக்கிட்டே போக வேண்டியது. அங்கே இடம் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல தான் போட்டு நிற்கும். அங்கேருந்து நம்ம ஏறி போனால் அக்கமகாதேவி குகை வந்துடும். இங்கே வந்து மேலே வருகின்ற பொழுது இவங்க நிறைய வரலாறு சொல்லுவாங்க. நீங்கள் போட்டில் போகும்போதே உங்களுக்கு நான் வரலாறு சொல்கிறேன் பாருங்கள். அக்கமகாதேவி வந்து அந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அவங்க வந்து வீர சைவ இனத்தை சார்ந்தவங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அந்த நாட்டு மன்னன் இவங்க அழகை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க இயற்கையிலே வந்து சிவனை தான் அவங்க வேண்டி வணங்கிட்டு இருப்பாங்க. எப்போதும் இறை சிந்தனை சிவனை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அப்போது அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டு அரசரை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அவர் வந்து தாய் தந்தரை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 3 நிபந்தனைகளை அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது, என்னை கேட்காம எதையும் என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நிபந்தனைகள் சொல்கிறாங்க. நான் 2 நிபந்தனை மட்டும் சொல்கிறேன். அப்படி வந்து நிபந்தனை போட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த அரசனை. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த அழகில் மயங்கி சரி அப்புறம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கேயே இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் தபஸ்லேயே தான் இருக்காங்க. சிவனை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவரும் பொறுமை இழந்து பார்க்குறாரு, முடியல. அப்புறம் இவங்க மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, நீ வந்து என்னுடைய பணத்துக்காக தானே பண்ண, இந்த பணம், இந்த உடை, இந்த நகை எல்லாத்துக்கான நீ என்னை கல்யாணம் பண்ண அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இந்த பணம், இந்த நகை, இந்த உடை எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அரசவையிலேயே வந்து எல்லாத்தையும் கலட்டிடுறாங்க. அப்போ அவங்க கலட்ட அவங்க முடியானது நீளமாக வளர்ந்து உடம்பு ஃபுல்லாக மறைச்சிக்குது. அது அவர் குருவான மல்லிகார்ஜுனன் அவருடைய குரு தான் அவர். அந்த அக்கமாதேவி குரு வந்து அவர் மூலயமாக அது வந்து இயற்கையாகவே அப்படியே வளர ஆரம்பித்து உடல் அப்படியே மறைச்சிக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு அவங்க நடந்தே வந்து எல்லம்மா பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்று அங்கேயே இருந்து எல்லாத்தையுமே நிறைய பயிற்சிகள் பண்ணுறாரு. அப்போ அவங்க சீடர்கள் மூலமாகவும் அவர் மூலமாகவும் இவர் வந்து அக்கா என்று அழைத்தாங்க. அப்போதுலேருந்து அவர் அக்கமகாதேவி அழைக்கப்பட்டாங்க. எல்லம்மா பிரபு எல்லாமே இவங்க வந்து ஒரு கூட்டத்தில், அதாவது ஒரு தியானத்தில் இருக்கிறவங்க. எப்படி வந்து வேதாத்திர மகரிஷி தியானம் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு பிரிக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து வீர சைவன்னு சொல்லும்போது அக்கமகாதேவியினுடைய இவங்களுடைய குரூப்பு தான் சொல்லுவாங்க, இந்த தியான மண்டலின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் நம்ம பேசிக்கிட்டே போட்லேருந்து இறங்கி நம்ம இங்கே அக்கமகாதேவி குகைக்கு வந்துட்டோம். இங்கே சிலா தோரணம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து தண்ணி நிறைய வரும்பொழுது அரிக்கப்பட்டு பாறைகள் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி தான் இந்த இடத்துல வந்து தனியாக ஒரு பெண் இங்கே 12 வருடம் தியானம் பண்ணாங்களோ தெரியல, 12 வருஷம் தனியாக உட்காந்து தியானம் பண்ணிருக்காங்க. குரு அருள் இல்லாமல் இந்த தியானத்தை பண்ணவே முடியாது. நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், குரு வந்து இவங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க. எல்லா மிருகங்களுமே இவங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. திகம்பரமாக இந்த இடத்துல வந்து எவ்வளோ அமைதியாக வந்து 12 வருடம் தியானம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தியானம் பண்ண இடமே ஒரு சுயம்பு லிங்கமாக இருக்குது. அதுவே ஒரு ஜோதிர் லிங்கமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து மேலே குகைக்கு மேலே தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். ஒரு சொட்டு சொட்டாக தான், ரொம்பலாம் கிடையாது. அந்த சொட்டு சொட்டாக ஒழுகுறதே ஒரு சுயம்பு மாதிரி எனக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. மேலேருந்து கீழேருந்து சுயம்பு வரும்னு சொல்லுவாங்க. அந்த குகைக்கு மேலேருந்து சுயம்பு வந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரி, நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். காற்று அவ்வளோ ஜில்லுன்னு அடிச்சிச்சுங்க. அவ்வளோ சந்தோஷம். ஏதோ ஒரு நமக்கு சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு நம்ம இந்த உலகத்தையே விட்டு, இந்த உலகியில் விட்டு ஒரு இடத்துக்கு, அத்துவான காட்டுக்கு முன்ன பின்ன ஒரு தெரியாத இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சுங்க. நான் போகிற வழியில் இந்த போனீங்கன்னா ஒரு குட்டி லிங்கம் இருக்கும், நந்தி இருக்கும். நிறைய பேர் இதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க, நேராக குகைக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இருட்டில் வந்து நம்ம டார்ச் லைட் அடித்து பார்க்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து அந்த லைட்டை வச்சு பார்க்கலாம். இங்கே கேமரா ஃபுல்லாக எடுக்கலாம். சுயம்பு லிங்கத்தையும் இங்கே கேமரா எடுக்கலாம். எல்லாரும் அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு நிமிஷம் நின்று அந்த சுயம்பு லிங்கத்தை வந்து வீடியோ எடுத்து தான் போவாங்க. இந்த இடத்துல நம்ம கும்பிட்டுக்குவோம். நாங்கள் இந்த இடத்துல வந்து கும்பிட்டுட்டு நான் வந்து தயிர் சாதம் வாங்கிட்டு போயிருந்தேன். ஏன்னா இங்கே வந்து லஞ்ச் நேரத்தில் போனோமா, அதனால் அங்கே எதுவும் கிடைக்காது. அங்கே இருந்து சாப்பிட்டு வரலாம்
பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு போனோம், தயிர் சாதமும் வாங்கிட்டு போனோம். அதனால் அங்கேயே என்ன பண்ணோம், நாங்கள் தயிர் சாதத்தை அந்த இடத்துலையே அக்கம்மா தேவிக்கு அந்த இடத்துலையே நாங்கள் உணவு வச்சுட்டு நாங்கள் குகைக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப நேரம் அந்த கைடு வந்து இந்த வரலாறு இப்போ நான் வந்து எப்படி போட்டில் வரும்போது சொன்ன வரலாறை அவர் சொல்லிக்கிட்டே வருவார். வேறு ஒன்றும் கூட தெலுங்கில் சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாக தெலுங்கில் இருக்கிறவங்க தான் வருவாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க வருவாங்க, கன்னடக்காரர் தான் வருவாங்க. தமிழ் முக்கால்வாசி தெரிஞ்சவங்க இங்கே வரமாட்டேன்றாங்க. ஸ்ரீசைலம் வந்து நின்றுட்டு ஸ்ரீசைலம் மட்டும் மல்லிகார்ஜுனர் ஜோதிர்லிங்க தரிசனம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. சக்தி பீடங்களில் ஒன்றும் தாயாரை பார்த்துட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து இந்த கர்நாடக மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இங்கே வர்றது அவங்களுக்கு தெரியுது. நான் எங்கள் செட்டில் குரூப்பில் போகும்போது அப்படி தான் கர்நாடகா தெலுங்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க இந்த இடத்துல. இவர் வந்து வரலாறு சொல்லுவார், கைடு எப்படி இவங்க வந்தாங்க என்னென்ன வரலாறு சொல்லுவாங்க. நம்ம இந்த குகையை சுற்றி பார்ப்போம் பாருங்கள், எப்படி வந்து பாலம் பாலமாக அரிச்சிருக்கு பாருங்கள். நல்லா, அதாவது இவ்வளோ தூரம் தண்ணி இருந்திருக்கு, தண்ணி அரிப்புனால தான் இந்த குகையே இப்படி வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிருஷ்ணா நதியினுடைய பேக் வாட்டர் மாதிரி இருக்கும். இந்த சிலாத்தோரணம் எவ்வளோ பெரிய சிலாத்தோரணம் இயற்கையாக உருவாகியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு நீங்கள் நான் பேசுகிற மூலமாக நீங்கள் வீடியோவை பார்த்து அதை அந்த இடத்துக்கே நீங்கள் போயிடணும் அப்படின்றத நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது அக்கம்மாதேவிக்கு. இப்போ நான் அக்கம்மாதேவி வீடியோ போய்ட்டு நிறைய பேர், அதாவது நிறைய லேக்ஸ் கணக்கில் வந்து எனக்கு வியூஸ் போயிடுச்சு, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நுழையிற இடத்துல இப்படி தான் அக்கம்மாதேவி இருப்பாங்க, திகம்பரமாக இருப்பாங்க, கையில் வந்து லிங்கத்தை வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம அக்கம்மா குகைக்குள்ளே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதான். இது போகிற வழியில் இருக்குது. நான் சைடில் உங்களுக்கு வலது பக்கம் திரும்பினா லிங்கம் இருக்குதுன்னு சொன்னால லிங்கமும் அக்கம்மாதேவி உருவ சிலைகளும் அப்படியே வந்து கல்லில் வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கல்லிலே சிலையாகவும் செதுக்கியிருப்பாங்க. இவங்க திகம்பரமாக இருக்கிறது நிறைய சிலைகள் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் அந்த வலது பக்கம் பார்க்க தவறாதீங்க. ஏன்னா அவர் வந்து கைடு சொல்ல மாட்டார், அவர் குகைக்கு தான் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பார். அந்த குகைக்குள்ளே ஃபஸ்ட்டு நுழைஞ்சிருவாங்க. அதனால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நேராக குகைக்குள்ளே இப்படி பெருசாக போகும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு டார்ச் லைட் கண்டிப்பாக தேவை. அவங்களே டார்ச் லைட் கொடுப்பாங்க. நம்ம ஃபோன் லைட்டை வச்சுட்டு கூட நம்ம உள்ளே போகலாம். அடிச்சுக்கிட்டே உள்ளே போக வேண்டியதான். மண் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சில பேருக்கு உள்ளே இருக்க ஸ்மெல் ஒத்துக்காது. ஏன்னா ஃபுல்லாக வவ்வால்கள் இல்லையா, உள்ளே வந்து காற்று ஏரோட்டம் இல்லாத போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு வாடையே தெரியாதனால பிரச்சனை கிடையாது. நான் நல்லா ஃப்ரீயாக தான் போனேன். 2 பக்கமாக வவ்வால்கள் நிறைய இருக்கும், குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் கேமராவில். இங்கே பாருங்கள், நேராக நம்ம உள்ளே போனால் இந்த சைடில் ஒரு பக்கம் தான் நம்ம தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒருத்தர் லைட்டை வச்சுட்டு இருப்பார். அந்த லைட்டு வெளிச்சத்தில் தான் நம்ம கருவறையை நம்ம பார்க்கணும். அந்த சுயம்பு லிங்க தரிசனத்தை நம்ம பார்க்குறது அந்த இடத்துல தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு பக்கம் சரி நம்ம சரிவாக தான் போக முடியும், ஸ்ட்ரெயிட்டாக கூட போக முடியாது. நல்லா குனிஞ்சு தான் போகணும். பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்க லைட் அடித்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்ட்ரெயிட்டாக போய் திரும்பின உடனே உங்களுக்கு சுயம்பு லிங்க தரிசனத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அவங்க கைடு வந்து இங்கே பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பணம் போட தேவையில்லை, அது அவங்க தான் எடுத்துக்குவாங்க நான் நினைக்கிறேன். அவங்க இது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ அற்புதமான ஒரு சுயம்புலிங்க தரிசனம். அங்கே போய் பணத்தை போடுறாங்க. இந்த பணத்தில் இந்த பேப்பருக்கு என்ன மதிப்பு இருக்குது? இந்த பேப்பரை கொண்டு வந்து அங்கே போட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், மேலே தான் இந்த தண்ணி வர இடம். இந்த இடம் ஒவ்வொரு ட்ராப்பாக அந்த லிங்கத்துக்கு மேலே விழுகும். எனக்கு அந்த பணத்தை பார்த்தோன்னா தான் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கேயும் கடவுளுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவங்க கைடு எடுத்துக்குவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போகும்போது உள்ளே நீங்கள் காணிக்க போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பூசாரி மாதிரி. அதை அப்புறம் அவங்க எடுத்து பிரிச்சுக்குவாங்க போல இருக்குது. அதனால் 100 ரூபா 50 ரூபா சரி, நம்ம அவங்களுக்கு நம்ம அக்கம்மாதேவி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட வேண்டியது. ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ இடத்துல கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல லிங்கம் தரிசனம் பண்ணாமல் நம்ம பணத்தை கேட்குறாங்கன்னும் போது கஷ்டமாக இருந்துச்சு. பின்னாடி பக்கமாக டார்ச் லைட் வச்சு உங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் அந்த லிங்கம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கேயே நம்ம அழகாக நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் வேணால் நின்று கும்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். அதனால் இங்கே வந்து வீடியோக்கெலாம் அலௌடு தான். இவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும், அந்த மாதிரி தான் கைடு இருந்தாங்க. நம்ம எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா அப்படி தொட்டு தடவி நம்ம கும்பிடலாம். சில பேர் வந்து தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, மாலைகள் பூக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வச்சாங்க. நமக்கு இதான் ஃபஸ்ட் டைம், நமக்கு தெரியாது. தைசாதம் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டோம். மேலே இருக்குது பாருங்கள், அதிலேருந்து ஒவ்வொரு ட்ராப்பாக அப்படியே விழுகும் போல இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ராப் விழுகுன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு எப்போவுமே அபிஷேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. எனக்கு பார்க்கும்போது இதுவே ஒரு சுயம்பு மாதிரி தெரியுது. கீழேருந்து சுயம்பு வர்றதை பார்ப்போம், இது மேலேருந்து சுயம்பு வந்தால் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா?
எனக்கு அப்படி தோணுச்சு. அதனால் நான் அந்த கருத்தை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அழகாக வந்து அக்கமாதேவியினுடைய ஜோதிர்லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே வந்து அவங்க தியானம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த லிங்கத்திலே ஐக்கியம் ஆயிட்டாங்க சொன்னாங்க. இன்னொன்று இங்கே கிடையாது, ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தோடு ஐக்கியம் ஆகிட்டதை சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இவங்களுடைய வரலாறு பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. அதாவது இவருடைய சமாதியை பற்றி சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். இங்கே அழகாக நமக்கு நம்மளால், ஏன்னா லேடிஸ் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே எடுக்க முடியாது. ஜென்ஸுன்னும் போது அழகாக அவங்க எடுத்துடுறாங்க. சில பேர் வந்து யூடியூபுக்குன்னு எடுக்கும்போது நல்ல தெளிவான கேமரா எடுத்துகிட்டு வந்து நல்லா அழகாக எடுக்கிறாங்க. அப்போ பாறைகள்லாம் அவ்வளோ தெளிவாக தெரியுது. பூச்சிக்கல் எப்படி ஓடுது பாருங்கள். இது வந்து அழகாக வந்து உங்களுக்கு நம்ம அப்படியே எப்படி இருக்காங்களோ நம்ம அப்படியே பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பூ மாலையெல்லாம் போட்டுருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நல்ல பூக்களை உதிர்த்து லிங்கம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சுயம்பு லிங்கம் நல்லா தடவி பார்த்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே வெளியே வரும்போது வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே வருதுங்களா. நம்ம இருட்டுக்குள்ளே போனோம்ல, அப்படியே வெளியே வந்தால் வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். வெளியே நம்ம வந்துட்டோம். அக்கமகாதேவி குகையில் இருக்க லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டோம். இது தாங்க அக்கமகாதேவியினுடைய குகை. இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பார்ப்பாங்க. ஸ்ரீசைலம் கண்டிப்பாக போயிட்டு வரணும். திருப்பதிக்கு போகிற மாதிரி ஸ்ரீசைலம் போயிட்டு வரணும். அகோபிலாம் இது வாழ்க்கையில் வர முடியாது. நம்ம போயிட்டு வரணும். முடிஞ்சவங்க போயிட்டு வரலாம். முடியாதவங்க வீட்டிலேருந்தே அவங்க நினச்சிட்டு வந்து சிவனை நினச்சிக்கோங்க, அக்கமகாதேவியை நினச்சி கும்பிடுங்க. நமக்கு நல்லதே நடக்குங்க. ஒரு பெண் வந்து இவ்வளோ தூரம் அந்த காலத்து திகம்பரமாக வந்து இந்த இடத்துல அவங்க அப்போல்லாம் அத்துவான காடு எப்படிக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பதிவு பார்க்கும்போதே நீங்கள் இந்த இடத்த கற்பனை பண்ணால் அவ்வளோ இருட்டாக கும்மிருட்டாக இருக்கும் இல்லையா. பௌர்ணமி தான் வெளிச்சம் தெரியும். வளர்பிரலாம் தேய்பிரையில் அவ்வளோ இருட்டாக இருக்கும். ஒரு பெண் தைரியமாக இருந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவருடைய குருநாதர் தான், வேறு யாரும் இல்லைங்க. அதனால் குரு ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம். அப்படியே உங்களுக்கு லாங் வியூ பாருங்கள். நம்ம அப்படியே வெளியில் வந்து சிலா தோரணம் எப்படி பார்த்திங்களா, செமையாக இருக்குல்ல. நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம ஸ்ரீசைலம் சுற்றி பார்த்தாச்சு. ஸ்ரீசைலத்துலேருந்து அக்கமாதேவி குகைக்கு வந்து அக்கமகாதேவியும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இன்றைக்கி அருமையாக ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்குல்லங்க. ஒரு 25 நிமிஷத்துக்கு ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்குல்ல. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு கிருஷ்ணா டேமு, கிருஷ்ணா ரிவர், அதே மாதிரி பாதாள கங்கா, அதுவும் ரொம்ப விசேஷம். சாட்சி கணபதியை கும்பிட்டுட்டு நம்ம பஞ்சதாரா பாலதாராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாப் வியூவை பார்த்துட்டு நேராக நம்ம இதுக்கு நம்ம ஸ்ரீசைலத்துக்குள்ளே நுழைஞ்சி ஸ்ரீசைலத்தில் ஜோதிர்லிங்க தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பாதாள கங்கைக்கு வந்து வணங்கிட்டு அக்கமகாதேவியை பார்த்துட்டு நம்ம திருப்பி ஸ்ரீசைலம் போயிட்டு அங்கே இருந்து நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியது. நம்ம ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற இந்த ஸ்ரீசைலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவனுக்கு. அதனால் எப்படி திருப்பதிக்கு ஒரு பெருமாளோ அதே மாதிரி ஸ்ரீசைலத்துக்கு சிவன். அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க. இல்லைன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது பேசும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஏற்கனவே போட்டிருக்க பதிவு ஸ்ரீசைலம் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். அக்கமாதேவிக்கும் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள்.